இது பற்றிய கள நிலவரங்களை தருவதற்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், முதலமைச்சரோட இந்த அறிவிப்பை ஒட்டி ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்றாங்க? விவரங்கள். நிச்சயமாக இன்று காலையில் தமிழ்நாடு மகளிர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி இருக்கின்றார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது. மாநிலம் முழுவதும் 1,31,00,000 மகளிர்களுக்கு இந்த வரவு வைக்கப்பட்டிருப்பதை இங்கு இருக்கக்கூடிய மகளிர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒரு கொண்டாடி தீர்க்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது நான் இருக்கக்கூடிய பகுதி சேலம் தாதகாப்பட்டி அருகே இருக்கக்கூடிய செல்லக்குட்டிக்காடு என்ற பகுதியில் தான் தற்பொழுது நான் இருக்கின்றேன். காலையிலேயே மகளிர்கள் தங்களது வங்கி கணக்கிற்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த 3 மாதங்களுக்கு தேர்தல் வர இருப்பதால் தேர்தல் காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்படலாம் என்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் முன்கூட்டியே 3 மாதத்திற்கான தொகையும் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கோடைகால சிறப்பு நிதியாகவும் 2000 ரூபாய் சேர்த்து தற்பொழுது 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மீண்டும் அடுத்த ஆட்சியில் 2000 ரூபாயாக இந்த திட்டத்திற்கான தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் முதலமைச்சர் வழங்கி இருக்கின்றார். இங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய இதை பார்க்க முடியுது. இங்க இருக்க மகளிர்கிட்ட நம்ம இப்ப பேசலாம். இன்னைக்கு காலையில உங்களுக்கு 5000 ரூபாய் வந்திருக்கு. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு காலையில் பார்த்தோன்னே? எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. மாதம் 1000 ரூபாய் கொடுத்தது அதே பெண்களுக்கு ஒரு உயர்வு மதிப்பாக இருந்தது. இன்னும் ஐயா நல்லா சிறப்பாக வரணும். எங்களுக்கு மீன் உரிமை தொகை 2000 ரூபாய் அதிகம் பண்ணிருந்தனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. குடும்ப செலவுக்கு பரவாயில்லையே, எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்குது. பரவாயில்ல, 5000 வந்தது ரொம்ப சந்தோஷம், இன்ப அதிர்ச்சியாகவே இருந்தது. பார்த்தேன். ஓகே. இப்போ நீங்கள் ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இப்போ வந்து 5000 ரூபாய் வந்திருக்கிறது அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு உபயோகரமாக இருக்குது? எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது? இன்னும் இதை வந்து 2000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படுங்கிற முதலமைச்சரோட அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குங்க சார். அதான் வந்து குடும்ப செலவுக்கு கொஞ்சம் இதாகிறதுக்கு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மீண்டும் ஐயா வந்து ஆட்சிக்கு அமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு காலையில் எப்படி இருந்தது? இன்னைக்கு 5000 ரூபாய் பார்த்தோம். இன்றைக்கி 5000 ரூபாய் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. இன்னும் நம்ம அமௌண்ட்டில் இவ்வளோ ஐயா போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னால் பேசக்கூட வார்த்தை வரல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றி. மீண்டும் அவங்க ஆட்சி அமைக்கணும் ஸ்டாலின் சார். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கா? இன்றைக்கி அது பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு? அந்த சார் ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார். இது ஆஸ்பத்திரி செலவு, வீட்டு செலவு, படிப்பு செலவு, இது எல்லாமே சார். இவர்களைப் போலத்தான் இங்கு ஏராளமான பெண்கள் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடன் இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்க முடிகின்றது. இப்போ இன்னைக்கு உங்கள் காலையில் இந்த உங்கள் வங்கி கணக்குக்கு 5000 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கிறத பார்த்த உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? என்னால் நம்ப முடியல. மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருந்ததுனால இது இன்னைக்கு திடீர்னு 5000 ரூபாய் வந்தனால நம்ம அக்கௌண்ட்டுக்கு 5000 வந்திருக்குன்னு நான் உண்மையாலுமே நம்ப முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதாவது 1000 ரூபாயே நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம் இந்த ஒரு சூழ்நிலையில் 5000 ரூபாய் வந்தனால இந்த ஒரு மாதத்துக்கே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ இன்னும் வந்து இந்த தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா. 1000 ரூபாங்கிற போது அது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் வந்து வருமானம் வந்து ரொம்ப இதாக இருக்கிறனால அந்த 1000 ரூபாயை வந்து பெரிய உதவியாக இருந்தது. 2000 ரூபாங்கும் போது இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நம்மளுக்கு வந்து காய்கறி வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ மெடிக்கலுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஒரு இதுக்குமே வந்து இது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. 1000 ரூபாங்கும் போது இன்னும் 2000 ரூபாங்கும் போது இன்னும் நம்மளுக்கு வந்து சௌரியமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2000 ரூபாய் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இன்னைக்கு காலையில் பார்த்தோம்? ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நியூஸ்லேயும் இதுலேயுமே காமிக்கல. திடீர்னு ஃபோனை பார்த்தோன்னே மெசேஜை பார்த்தோன்னே என்னடா 5000 ரூபா வந்திருக்கு, எதுவுமே மெசேஜுமே இல்லையேன்னு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. பிளான்னா இப்போ தானே பணத்தை இனிமேல் தான் யோசனை பண்ணணும். அதை சேமிப்பாக பண்ணலாமா, பிள்ளைங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்கு டெபாசிட் பண்ணலாமான்னு ஏதோ ஒரு யோசனை பண்ணணும். இப்போ ஏற்கனவே இந்த 1000 ரூபாயை எப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இன்னும் 2000 ரூபாய் கொடுக்கும்போது அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 1000 ரூபாய் கொடுத்தப்ப மளிகை சாமான் இந்த இதுக்கு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னும் 2000 வரப்போகுதுன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். இது வந்தால் தான் யோசனை பண்ணணும். பிள்ளைங்களுக்கு சேவிங்ஸ் போடலாமா, இல்லை தினசரி வீட்டு இது யூஸ் பண்ணலாமான்னு யோசனை பண்ணணும். அம்மா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? காலையில் பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. திடீர்னு அக்கௌண்ட்டில் பணம் போடாதே பணம் வந்ததுனால சந்தோஷம். நம்ம மருந்து மாத்திரைக்கு எல்லாத்துக்கும் செலவுக்கு ஆகுது. இந்த மூட்டு வலி அந்த வலிக்கு இதெல்லாம் மாத்திரை வாங்குகிறோம், பிடிக்கிறோம், வாங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் நல்லா இதாகுது. அப்புறம் நம்மளை ஆம்பளைங்களை எதிர்பார்க்காமையும் செலவு பண்ணுறோம். இப்போ அவங்கள ஒன்றுக்கும் செலவு கேட்போம். இப்போ இல்லை இது இல்லாமல் நாங்களே பார்த்து செஞ்சுக்கிறோம். பஸ்லேயும் போவாங்க, பிரி பஸ்லேயும் போயிட்டு கூட வந்திருக்கிறோம். இப்போ இன்னும் அடுத்து வரும்போது இன்னும் 2000 ரூபாய் இந்த தொகையை உயர்த்தி தரேன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குங்க.
இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற சமையல் செய்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக நல்லா இருக்கும். கொஞ்சம் சேமிச்சு வைக்கலாம், பேத்திங்களுக்கு பேரங்களுக்கும் செய்யலாம், எல்லாமே நல்லா இருக்குதுங்க. சந்தோஷமாக இருக்கும். ஆறு கையும் நம்ம எதிர்பார்க்க, பைய கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, அவர் கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம இதுலேயே நம்ம செய்யலாமில்ல. ஐயா கொடுத்ததுனால நம்ம சந்தோஷம். மீண்டும் அவரே வரணும். இப்போ நீங்கள் என்ன வேலைமா செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இப்போ பட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன், கூலி வேலை செய்கிறோம். 1000 ரூபா பணம் வரங்காட்டி எங்களுக்கு பரவாயில்ல. மருந்து மாத்திரை செலவுக்கெல்லாம் பரவாயில்லையா இருக்குது. ரொம்ப யூஸாக இருக்குது. இவங்க தான் அடுத்ததான் ஆட்சிக்கு இப்போ 5000 ரூபாய் உயர்த்தது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷம். காலையில் பார்த்துட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். எதிர்பார்க்காம வந்ததுனால நம்ம சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இவர்களைப் போலத்தான் இங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் அனைவருமே ஒரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள். காலையிலேயே இந்த பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். தங்களின் விவரங்களுக்கு மிக்க நன்றி குணசேகரன். மகளிர் உரிமை தொகை முன்பணம் 3000, சிறப்பு தொகுப்பு 2000 என 5000 ரூபாய் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இன்றைய தினம் காலையில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இந்த மகளிர் உரிமை தொகை என்பது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இது மகளிர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் மிகப்பெரிய அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாகவும் அமைந்திருக்கிறது. திருச்சியிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விளக்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களுக்கு இது எந்த அளவுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய மகளிர் என்ன சொல்கிறாங்க? கிட்டத்தட்ட 30 மாதங்களுக்கு மேலாக இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் இந்த பெண்கள் வந்து பெற்றுட்டு இருக்காங்க. அதுவே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயமா வந்து இருக்குது. இந்த நிலையில் இன்று காலை 5000 ரூபாய் மகளிர்களுக்கு வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்து அவர்களுக்கு வந்து தந்திருக்கு. இது குறித்து பெண்களிடமே வந்து கேட்போம். அம்மா வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்து 5000 ரூபா வந்திருக்கு. மீண்டும் வந்து திமுக ஆட்சி வந்தால் 2000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. ஏற்கனவே வந்து எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இதில் 5000 கொடுக்கவே எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. குடும்ப செலவுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் எங்களுக்கு 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. அதுவும் கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த பணத்தை வச்சு என்னென்ன சேமிப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ இன்னைக்கு 5000 ரூபா வந்திருக்கு, என்ன பண்ணலான்னு இருக்கு? குழந்தை பிறக்க போகுது, அதுக்காக தான் சேவ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பணத்தை. இன்னைக்கு காலையில் பார்க்கையில் 5000 ரூபாய் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்தது. அந்த அமௌண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுலாம் இருக்குது, அரசு மருத்துவமனையில் பார்த்தாலும் எங்களுக்கு வெளி செலவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அது வரப்போகிற குழந்தைக்கும் நாங்கள் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்குது. எல்லா இதுக்குமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கேஸ் வாங்குறதா இருக்கும், வீட்டு செலவுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்குறதே சந்தோஷமாக தான் இருந்தோம். இப்போ 5000 ரூபாங்கிறது எங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் ஃபீஸோ ஏதோ ஒன்று நாங்கள் பிரயோஜனமாக செலவு பண்ணுறோம். எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. என்ன குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, ஸ்கூல் செலவு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பணம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இன்ப அதிர்ச்சியாக தான் வந்து பெண்களுக்கு வந்து இருக்குது. குறிப்பாக வந்து ஏற்கனவே வந்து 1000 ரூபாய் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று வந்து 5000 ரூபாய் வந்து அவர்கள் வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் தான் வந்து பெண்கள் இருக்காங்க. இவர்கள் வந்து இனிப்பு வழங்கி இந்த மகிழ்ச்சியை வந்து அவங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பணம் நிச்சயமாக தங்களுடைய சேமிப்புக்கு வந்து பயன்படும் என்று சொல்லியிருக்காங்க. நாம் இந்த மகளிர் ஊக்கத்தொகை குறித்து, உரிமை தொகை குறித்து ஏற்கனவே பெண்களிடம் வந்து கருத்து கேட்கும் பொழுது அவர்கள் இந்த பணம் எங்களுடைய சேமிப்புக்கு மிகவும் வந்து பயனுள்ள வகையில் இருக்குது. குறிப்பாக வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லை மருந்து செலவுகளுக்கு உள்ளிட்டவருக்கு இந்த பணம் வந்து மிகவும் வந்து பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்று வந்திருக்கக்கூடிய 5000 நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சேமிப்பாகவும் தங்களுக்கான மகிழ்ச்சியாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து கூறியிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.